இந்த செக்மூலை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதை பற்றி இன்னும் செக்மூல், இந்த செக்மூலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ரைட். செக்மூல் வந்து நிறைய சிலைகள் இருக்கும். மெக்சிகோவில், அதுக்கு கீழே கொலம்பியா நாட்டிலலாம் வந்து செக்மூல் சிலைகள் நிறைய இருக்கும். இது வரைக்கும் யாருமே வந்து அதை வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தது கிடையாது. அதுதான் வந்து விஷ்ணு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த படுத்திருக்க பொசிஷன் அதெல்லாம் வச்சும் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த வயிற்றில் இருக்கிற தொட்டி, அதில் இருக்க அந்த பிரம்மன், ஆனால் பிரம்ம சிலையெல்லாம் இருக்குது, அந்த தொட்டி மட்டும்தான் இருக்கும். அவருக்காக டெடிக்கேட்டடாக கோயில் கட்டியிருக்காங்க அங்கே. ஆமாம், சிச்சன் இட்ஸா அப்படின்ற ஒரு கோயில். கோயில்னா இட்ஸ் அ பிரமிட் காம்ப்ளெக்ஸ். அந்த பிரமிட் காம்ப்ளெக்ஸில் போய் பார்த்தா எங்கள் உள்ளெல்லாம் விடலை, வெளியில் தான் சுற்றி பார்த்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க உள்ளே அனுப்புறதுக்கு. அந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதோட சென்டர், அந்த கோயிலுக்கு உள்ள அடியில் போய் பார்த்தா இதான் இருக்குது, செக்மூல் தான் இருக்குது. செக்மூலுக்காக தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க. இங்கே மூலவர் மாதிரி, அங்கே செக்மூல் தான் மூலவர். செக்மூல் தான் மூலவர். அது ஒரு விஷ்ணு கோயில் தான், திருமாலுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். ஆனால் அவங்க ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. அவங்க ஸ்டைலில் கட்டி அதுக்குள்ளே அவங்க ஸ்டைலில் அதை செக்மூல் வச்சுருப்பாங்க. அது செக்மூல்ன்ற பேரே வந்து யாரோ ஸ்பானியர் கொடுத்த பேர். அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு பேரே கிடையாது. அவங்க தெரியாது, வரலாறுலாம் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா. நம்ம போய்ட்டு அதுதான் விஷ்ணுன்னு சொன்னால் கூட மேபி நம்பலாம், இல்லைன்னா மொத்தமாக நம்பாமே போகலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒத்து போகுது. அங்கே பிரமிடு பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப் அப்படியே கூர்மையை நோக்கி வருது. நம்ம கோயில் கட்டுமானம் அப்படியே கூர்மையை நோக்கி வரும், ஆனால் கூர்மையாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாறிடும் மேலே. இவ்வளோ தான். நமக்கு சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கோபுரத்தை சுற்றி இருக்கும், அங்கே அது இருக்காது. வெறும் ஃபுல்லாக அந்த கட்டுமான அமைப்பு வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அங்கங்கே ஹைரோகிளிப்ஸ் எழுத்துக்கள் அங்கங்கே இருக்கும், அதை பார்க்க முடியும், அவ்வளோ. கரெக்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ 2 சைடு வந்து மேலே கூர்மையாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு, அந்த கோயில்களும் அங்கே இருக்குது. அதுவுமா? அமெரிக்காவில் நான் பார்த்த மவுண்ட்ஸில் நிறைய மவுண்ட்ஸ் அதுதான். கஹோக்கியா மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன், இல்லினாய்ன்ற ஸ்டேட்டில் இருந்தது. அது வந்து எப்படியும் ஒரு 50-60 ஏக்கர் மேலே, 100 ஏக்கர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் ரோடே போட்டிருக்காங்க அவங்க, அதில் அழிச்சு போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டு தான். சின்சினாட்டின்ற நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு அங்கே வசிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு 3-4 மவுண்டு பார்த்துருக்கேன். எல்லாமே இந்த வடிவத்தில் தான் இருக்கும், நம்ம ஊரில் இருக்க ஹிந்து கோயில் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் கட்டினது நம்மளும் கிடையாது, கட்டினது யாருக்குமே தெரியாது, எல்லாம் அழிச்சிட்டாங்க. அங்கே மயாமிஸ்பர்க் மவுண்ட் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேன். அந்த மவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட்டியிருப்பாங்க, புத்த கோயில் மாதிரி இருக்கும். அதை நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து அந்த சைஸை விட 40 அடி இருந்தது இன்னும் எக்ஸ்ட்ராவா. அந்த 40 அடி இவங்க எல்லாம் தோண்டி அழிச்சிட்டாங்க. அது இப்போ மிச்சம் தான் இருக்குதுன்னா, மிச்சம் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட் இருக்கும். நீங்கள் படிக்கட்டில் தான் நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர்லாம் சின்னது கிடையாது. இந்த கஹோக்கியா மவுண்ட்லாம் மலை மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே இருந்து ஏறி போனீங்கன்னா ஒரு 100-150 படிக்கட்டு ஏறி இருந்தால் தான் மேலே போக முடியும். மேலே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்து கோயிலில் நிற்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பைசா கோபுரம் ஷேப்பில் அவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக இருக்கலாம். பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே. மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த சதுர அமைப்பு தெரியும், அங்கங்கே பிரமிட்ஸ் இருக்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போனால் ஒரு வைப் வருது, நீங்களே அந்த வைப் அங்கே இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங். எஸ், பேர் தான் வேறு, கோயிலே பிரமிடுன்னு சொல்கிறோம், ஆனால் வைப் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அந்த வைப்னால தான் நான் வந்து இது ஆராய்ச்சியே பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எந்த மதத்தில் உள்ளே போனாலும் அவங்களுக்கு வைப் ஏற்படும். மசூதிக்குள்ளே போனால் ஒரு வைப் வரும், சர்ச்சுக்குள்ளே போனால் ஒரு வைப் வரும், கோயிலுக்குள்ளே போனாலும் ஒரு வைப்பு, பிரமிடுக்குள்ளே போனாலும் ஒரு வைப். இந்த மதம் சாமி வேணால் வேறுபடுத்த முடியுது, வைப்போட உணர்வை வேறுபடுத்தவே முடியல. அதில் நம்ம எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். சூப்பர். அடுத்து இந்த சில்லாம்பல், இது எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? இது நான் பண்ண ஆராய்ச்சி கிடையாது, நான் இது கிரெடிட் எடுத்துக்க விரும்பலை. இது வந்து இப்போ இன்னொருத்தரோட ஆராய்ச்சி தான். அவர் வந்து சிற்றம்பலம் அப்படின்றத தான் வந்து சில்லம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா சில்லம்பலம் தான் சொல்கிறாங்க. ஒரு ஆன்மீக திரைப்படமே பார்த்தேன் நான், சில்லம்பலம் அப்படின்ற. நம்ம ஊரில் இப்போ கந்த சஷ்டி இதெல்லாம் இப்போ கூட திருச்சிற்றம்பலம் படம் வந்திருக்கு இல்லையா, கந்தன் கருணைன்லாம் படம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சில்லம்பலம்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் எனக்கு மொழி புரியல, ஆனால் பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கடவுள் சிவனோட வரலாறு எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சிலம்பலத்தோட வரலாறு சொல்கிறாங்க. அதே பேட்டர்ன், சேம், ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன். அதாவது இவர் போனார், இங்கே இந்த மாதிரி தவம் இருந்தார், இது பண்ணார், அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் தொல்லை கொடுத்தாங்க, ஒரு முனிவர் வந்து பண்ணாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட்டர்னே இருக்குது. அவர் தான் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்தார், வந்து எங்களுக்கு தேவையான அறிவெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றது தான் அவங்களோட வரலாறு. இந்த மத ரீதியான கனெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த தோணுச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈக்குவலாக ஒரு விஷயம் வந்துடுவேன். ரைட், அதுதான் வராமல் பார்த்து இருக்கு. எஸ், அதுதான் பெரிய அரசியலாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே பாலிடிக்ஸ் தான்.
அந்த பாலிடிக்ஸ் வச்சு தான் வந்து இதை பிரித்து இந்த ஆராய்ச்சிகள் முடிவில் வர இந்த முடிவு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சொன்னால் நம்மளுக்கு நிறைய பவர் ஆகிடும். ஓகே, எனக்கு என்ன புரியலனா, இப்போ ஒரு பெரிய ரீசர்ச் நடக்குது மருத்துவ உலகத்தில் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களே, அது இன்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த லேண்ட்செட் மாதிரியான உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழ்களில் வெளியிடப்பட்டுட்டே இருந்துச்சு. ஏன்னா லேண்ட்செட்டில் வந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க, ஆத்தென்டிகேஷனாக எடுத்துப்பாங்க. இந்த மருத்துவ உலகத்தில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே மக்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. அது மாதிரி எதுக்காக இது போல் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுறதுக்காக ஒரு டொமைன் இல்லாமல் இருக்குது. ஒரு உலகம் முழுக்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொமைன் இல்லாமல் இருக்குது. ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொமைன் இருக்குது. ஆக்சுவலாக அது அவங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. எங்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த டொமைனு. அவங்களோட வேலையே அதுதான். இப்போது இந்த சர்பன் மவுண்ட் சொன்னால அந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு கிடச்சிது. அந்த எலும்பு வந்து கால் எலும்பு, இந்த பீஸ் எலும்பு தொடை எலும்பு. அந்த தொடை எலும்பு வந்து அதோட அந்த மனிதனோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சப்போ கிட்டத்தட்ட 40 அடி உயரம். பிக் ஃபுட் மாதிரி சொல்கிறீங்க? பிக் ஃபுட்டை விட பெருசு. 40 அடி உயரம் இருந்த ஒரு மனிதனோட எலும்பு தான் அங்கே கிடச்சிது அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அடுத்த நாள் ஸ்மித்சோனியன் சொசைட்டி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த எலும்பு கிடைக்கவே இல்லை. வேறு 2 எலும்புகள் இருக்கிறதா இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எலும்பு இல்லை நாங்கள் எடுத்தது அப்படின்னு அவங்க இதை கேஸ் போட்டாங்க. அப்புறம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்படியே முடிஞ்சிச்சு அந்த கேஸ். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இங்கே கூட டைனோசர் முட்டைலாம் கிடச்சது முதல்ல சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது சுண்ணாம்பு கட்டிப்பா, அதெல்லாம் டைனோசர் முட்டை இல்லைன்னு சொன்னாங்க. டைனோசர் முட்டை வந்து நம்மளோட கலாச்சார சம்மந்தம் இல்லாத விஷயம். அது கிடச்சா பரவாயில்ல, கிடச்சிட்டோன்னு விட்டுருவாங்க. உத்தரப்பிரதேசில் கிடச்சிது. ஒரு அரக்கனோட ஒரு பெரிய மனிதனோட எலும்பு கூட கிடச்சிது. நியூஸ் பேப்பரில் வந்தது. அந்த நியூஸ் பேப்பரோட கட்டிங் கூட இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்மித்சோனியன் சொசைட்டி வந்தாங்க. அப்புறம் அது கிடையாது. என்ன பேர் அதுக்கு? ஸ்மித்சோனியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. யார் அதுக்கு ஃபுல்லாக ஃபவுண்டர்? அவங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலையே இதுதான். உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சுருவாங்க. உண்மையான வரலாறு வெளில வர விடாமல் பார்த்துக்குவாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணதுன்னு நினைக்கிறேன், யூரோப்பியன்ஸ்லாம் சேர்ந்து. அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் சொன்னால், இப்போ கிராண்ட் கேனியன் ஒரு இடம், ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது அமெரிக்காவில். அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணார், படகுல போகிறாரு. ரொம்ப பெருசு, சுற்றி பார்க்குறதுக்கு 1 வருஷம், அவ்வளோ பெருசு அந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் போகும்போது ஒரு மலை விளிம்பில் ஒரு இது ஓப்பனிங் தெரிஞ்சிருக்கு. கதவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காரு. உள்ளே போய் பார்த்தா மம்மிஸ் இருந்திருக்கு, சிலை இருந்தது. அந்த சிலை யாருன்னு பார்த்தா புத்தர் சிலை இருந்திருக்கு. அமெரிக்காவில் கிராண்ட் கேனியனில் புத்தர் சிலை இருக்குது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. வெளில வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன், எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகலைன்னா இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரே நாள் தான். அடுத்த நாள் வந்து அந்த எல்லா மொத்த நியூஸ் பேப்பரையுமே கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளியே போட்டு இந்த வீடியோவை தூக்கிடுவோம் போல இந்த அளவு பார்க்குறதுங்களா? அந்த ஆள் அதோட காண போயிட்டார். அவரை பற்றி எந்த நியூஸுமே கிடையாது. ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அந்த அவ்வளோ பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பரில் ஒன்று தான் கிடச்சிருக்கு. அந்த இடத்தையும் சீல் பண்ணி அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது. இதை பற்றி கேள்வியும் கேட்க முடியாது. யாரை போய் கேட்பீங்க? ஏதோ நம்ம அடையாளத்தை மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்தாத மாதிரி அழுத்திட்டே வர ஒரு குரூப்பு. இப்போது அமெரிக்காவில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி புத்த மதம் இருந்ததுன்னா, அப்போ இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிங்க கிடையாது, இவங்க வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற வாய்ப்பு வந்ததுன்னா அவங்க பவர்ஃபுல் ஆகிடுவாங்கல்ல. அந்த ஒன்று தான் ரீசன். பழங்குடிகள் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க இல்லையா? அவங்கள வளர விடக்கூடாது. இதுதான் மேட்டர்.